ஒரு இளவரசிக்கான பரிசு. பிரபாட்பூர் மன்னர் கவலையில் இருந்தார். இதுவரை தன் ஒரே மகள் இளவரசி பிரியாவுக்கு திருமணம் நடந்திருக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். மாப்பிள்ளைகளுக்கு பஞ்சமில்லை, ஏனெனில் இளவரசி மிகவும் அழகானவர். மேலும் இளவரசியை திருமணம் செய்பவர் ஒருநாள் ராஜ்யத்தின் ஆட்சியாளராகி அதன் அனைத்து அதிகாரங்களையும் செல்வங்களையும் பெறுவார். 3 இளவரசர்கள் இளவரசியின் கையை வெல்லும் நம்பிக்கையில் எப்போதும் அரண்மனைக்கு வந்து சென்றனர். அந்த இளவரசர்கள் ஒவ்வொருவரும் தகுதியானவர்களே. அவர்கள் அழகாகவும் ஒவ்வொருவரும் இந்தியாவின் சிறந்த ஆட்சியாளர்களின் வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்தனர். ஆனால் பிரயோஜனமில்லை. அந்த 3 இளவரசர்களில் யாரை திருமணம் செய்து கொள்வது என்று இளவரசியால் முடிவு செய்ய முடியவில்லை. பின்னர் இந்த குழப்பமான சிக்கலை தீர்க்க மன்னருக்கு ஒரு யோசனை வந்தது. எனவே இளவரசியை வரவழைத்து அவளிடம், மாதங்கள் உருண்டோடிவிட்டன, இன்னும் நீ 3 இளவரசர்களில் யாரை மணப்பது என்று உன்னால் முடிவு செய்ய முடியவில்லை. அதனால் இளவரசர்களுக்கு நான் ஒரு பணியை அமைக்கிறேன். அதில் சிறப்பாக செய்பவருக்கு உன்னுடைய கரம் கிடைக்கும் என்று நான் பரிந்துரைக்கிறேன். அது அற்புதமாக இருக்கும் என்று இளவரசி மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். அதனால் அடுத்த நாள் 3 இளவரசர்களும் அரண்மனையில் உணவருந்த அழைக்கப்பட்டனர். அவர்கள் விருந்தை முடித்த பிறகு மன்னர் தன் இருக்கையில் சாய்ந்து 3 இளவரசர்களையும் அங்கீகாரத்துடன் பார்த்தார். உங்களில் ஒவ்வொருவரும் என் மகளை திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று அவர் புன்னகையுடன் கூறினார். இப்போது நான் முன்மொழிவது என்னவென்றால், 30 நாட்களுக்குள் இளவரசிக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிசை கொண்டு வருபவருக்கு அவளது கரம் கிடைக்கும். ஒரு சிறந்த யோசனை என்று 3 இளவரசர்களும் ஒரே குரலில் ஆச்சரியத்துடன் கூறினர். மேலும் இளவரசியை வெல்லக்கூடிய பரிசை தேடி அரண்மனையை விட்டு செல்ல ஒவ்வொருவரும் ஆவலுடன் இருந்தனர். நாட்கள் உருண்டோடின. அந்த 30 நாட்களின் முடிவில் இளவரசர்களில் ஒருவர் அரண்மனைக்கு குதிரையில் வந்து மிகவும் அற்புதமான விலைமதிப்பற்ற கற்கள் நிறைந்த ஒரு பெட்டியை கொண்டு வந்தார். அவர் காலடியிலேயே 2ஆம் இளவரசர் வந்து தங்கம் மற்றும் கற்கள் பதிக்கப்பட்ட அரிய ஆயுதங்களைக் கொண்ட தனது பரிசை மன்னரின் முன் வைத்தார். இப்போது நாம் 3ஆம் இளவரசருக்காக காத்திருக்க வேண்டும் என்று மன்னர் பரிசுகளை பார்த்தபடி புருவங்களை சுருக்கிக் கொண்டு கூறினார். 30 நாட்களின் முடிவில் கடைசி கணத்தில் 3ஆம் இளவரசர் அரண்மனை வாயில்கள் வழியாக விரைந்து வந்தார். அவர் மன்னர் முன் அழைத்து வரப்பட்ட போது அவரது உடை தூசியும் கிழிந்தும் இருந்ததைக் கண்டு அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் அவர் இளவரசிக்காக எந்த பரிசையும் கொண்டு வரவில்லை. மன்னா என்று மன்னரை பார்த்து கூறினார் இளவரசர், நான் எந்த பரிசும் கொண்டு வரவில்லை. நான் உங்கள் மன்னிப்பை கேட்க வந்துள்ளேன். ஏனெனில் மற்ற நிகழ்வுகள் மிகவும் அவசரமானவையாக மாறிவிட்டன. நீங்கள் அளித்த பணியை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. மன்னர் கண்களில் புன்னகையுடன் இளவரசரை பார்த்தார். அவ்வளவு அவசரமானவையாக மாறிய அந்த மற்ற நிகழ்வுகளைப் பற்றி தயவு செய்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது ஒரு நீண்ட கதை அல்ல மன்னா என்று இளவரசர் உடனடியாக பதிலளித்தார். உங்கள் ராஜ்யத்திலிருந்து 2 நாட்கள் பயணத்தில் நான் மிகுந்த துயரத்திலிருந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொண்ட ஒரு குழுவை சந்தித்தேன். ஒரு கொள்ளை கும்பல் அவர்களின் கிராமத்தில் கொள்ளையடித்து எடுத்துச் செல்ல தகுந்த அனைத்தையும் சூறையாடிய பிறகு கிராமத்துக்கு தீ வைத்தனர். கிராம மக்கள் பயந்து போயிருந்தனர் என்று இளவரசர் தொடர்ந்தார். ஆனால் நான் அந்த ஆண்களை ஒன்றிணைத்து அண்டை கிராமங்களில் இருந்து மேலும் சிலரை திரட்டினேன். பின்னர் என் ஒழுங்கமைக்கப்படாத படையுடன் நான் கொள்ளையர்களின் பிரதேசத்தின் மீது படையெடுத்து அவர்களை முற்றிலுமாக தோற்கடித்தேன். இது எல்லாம் முடிவதற்கு நேரம் எடுத்தது. எனவே நான் இனிமேல் உங்கள் மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையாக கருதவில்லை. தயவு செய்து என்னை மன்னிக்க மட்டும் வேண்டுகிறேன். முட்டாள்தனம் என்று மன்னர் வியப்புடன் கூறினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு உதவுவதில் உன் வீரமே நீ இளவரசிக்கு வழங்கக்கூடிய மிகச்சிறந்த பரிசு. தன் தந்தையின் சைகைக்கு இணங்க இளவரசி அடக்கமாக புன்னகைத்து ஒரு ரோஜா மாலையை எடுத்து இளவரசரின் கழுத்தில் அணிவித்தாள். உண்மையான மதிப்பு நகைகள் அல்லது ஆயுதங்களால் அளவிடப்படுவதில்லை, ஆனால் தேவைப்படும் நேரங்களில் காட்டப்படும் தைரியம் மற்றும் கருணையால் மட்டுமே அளவிடப்படுகிறது.